ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுக்க ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரே ஒரு வீடியோ தான் பயங்கர ட்ரெண்டிங். அது என்னன்னு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் உலகமே வியந்து பார்க்குற நம்ம ஒரு செஸ் சாம்பியன் பிரக்ஞானந்தாவும் நேருக்கு நேர் சந்திச்சிருக்காங்க. அதுவும் சும்மா வெறும் சந்திப்புலாம் மட்டும் இல்லைங்க, அங்கே ஒரு தரமான சம்பவமே நடந்திருக்கு. நார்வே செஸ் தொடரில் உலக சாம்பியன்களையே வீழ்த்தி மாஸ் காட்டிட்டு சென்னைக்கு வந்த பிரக்ஞானந்தாவை முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. அரசு சார்பாக அவருக்கு ஒரு 50 லட்சம் ரூபாயை ரொக்க பரிசாவும் வழங்கியிருக்கிறாரு. இது நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு கொடுக்குற ஒரு சூப்பரான அங்கீகாரம். ஆனால் இந்த சந்திப்போட உண்மையான ஹைலைட் இது கிடையாதுங்க. பரிசளிப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரக்ஞானந்தா கூட அப்படியே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் செஸ் விளையாடியிருக்காரு. ஆமாங்க, நிஜமாவே செஸ் போர்டு வச்சு 2 பேரும் சிஎம் டேபிள்லேயே கேம் விளையாடியிருக்காங்க. ஒரு முதலமைச்சர், அதுவும் இவ்வளோ பிஸியான ஷெட்யூலில் ஒரு இளம் வீரரை பெருமைப்படுத்துறதுக்காக அவரோட களத்துக்கே போய் அவரோட விளையாட்டுலேயே பார்ட்னர்ஷிப் பண்ணி விளையாடினது இருக்கே, அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் டார்க் ஹார்ஸ் மாதிரி பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. இதை வெறும் ஒரு சந்திப்பாக மட்டும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ இளம் திறமையாளர்களுக்கு நீங்கள் சாதிச்சா உங்களை கொண்டாட இந்த அரசு தயாராக இருக்குது அப்படின்னு கொடுக்குற ஒரு செம்ம பாசிட்டிவான மெசேஜ் இது. நிஜமாகவே இது ஒரு பக்கா மாஸ் அண்ட் கிளாஸ் காம்பினேஷன் சந்திப்பு தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சர் விஜய் அண்ட் பிரக்ஞானந்தா விளையாடின அந்த செஸ் மேட்ச் ஃபோட்டோஸை பார்த்தீங்களா, வீடியோஸை பார்த்தீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.